அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் இபிஎஸ்-உடன் எஸ்பி வேலுமணி ஆகியோர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது ஆலோசனையானது சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் இபிஎஸ்-உடன் எஸ்பி வேலுமணி, கே.பி. முனுசாமி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்து இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. ஒருபுறம் திமுக, அதன் கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறார்கள். தேமுதிகவுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாமகவை கொண்டு வருவது, அதே நேரத்தில் பிற கட்சிகள் திமுகவிடம் மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதிமுக கூட்டணியில் கொண்டு வருவது உள்ளிட்டவைகள் குறித்து பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்பொழுது சென்னை பசுமைவெளி இல்லத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தை விவரங்கள் எந்தெந்த நிலையில் உள்ளது, எந்தெந்த தொகுதிகள் நமக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கினால் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம், எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரலாம் என்பது குறித்து இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம், அதே மாதிரி புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. அந்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை எந்த நிலையில் உள்ளது என்பதை பேச்சுவார்த்தை குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.